என்ன காதலித்து ஏமாத்துன்னு இல்ல, உனக்கு தேநீர்ல அதை கலந்து கொடுத்துட்டேன் என்று காதலியிடமிருந்து வந்த அதிர்ச்சி குறுஞ்செய்தி. சிறுநீரகம் செயலிழந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இளைஞர். நீ ஏன் சாட்டே வார்த்தையா சொல்லு. சரி சொல்லு. கீழே கலந்து நத்தலை கொடுத்தா கொடுத்தா வீட்டுக்கே வந்து பழி தீர்த்து கொண்ட காதலி. ஜெயசூர்யா வந்து எனக்கு தம்பி, அவனும் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உறவு முறையில் அண்ணன் தங்கச்சின்றதுனால நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே உள்ள கிரிமேடு தெற்கு தெருவை சேர்ந்த சட்ட கல்லூரி மாணவர் 24 வயதுடைய ஜெயசூர்யா. அவரது வீட்டின் அருகாமையில் வசிக்கும் இளம் பெண் ஜெயசூர்யாவை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இது குறித்து அறிந்த ஜெயசூர்யாவின் வீட்டார் உடன் பேசக்கூடாது, அந்த பெண் தங்கை முறை என்பதால் அவளுடன் பேசுவதை நிறுத்திக்கொள் என எச்சரித்தார்களாம். இதனால் ஜெயசூர்யா பேசுவதை துண்டித்து விட்டதால் ஜெயசூர்யாவின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த இளம்பெண் தன்னை படுகாயப்படுத்தி கொண்டு புகைப்படத்தை அனுப்பி, நீ என்னுடன் பேசவில்லை என்றால் உயிரை மாய்த்து கொள்வேன் என மிரட்டினாராம். இதனால் பயந்து போன ஜெயசூர்யா அந்த பெண்ணுடன் மீண்டும் பேச, இதனை அறிந்து கொண்ட ஜெயசூர்யாவின் வீட்டினர் அந்த இளம்பெண் நம்பரை பிளாக் செய்தார்களாம். Calling is either switched off or not reachable at the moment. Please try later. இதனால் பேச முடியாமல் தவித்து வந்த அந்த பெண் வேறொரு எண்ணிலிருந்து ஜெயசூர்யாவிடம் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி பேசி, ஜெயசூர்யாவின் குடும்பத்தினர்கள் அனைவரும் சுப நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றிருந்ததாக கூறப்படும் நிலையில் ஜெயசூர்யாவிற்கு தேநீர் போட்டு வருகிறேன், மொட்டை மாடிக்கு வா என அந்த இளம்பெண் கூப்பிட நம்பி சென்ற ஜெயசூர்யா அவர் கொடுத்த தேநீரை குடித்தாராம். மறுநாள் தான் இளம்பெண் இடமிருந்து அந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. உனது உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? என்னையே நீ வேணாம் என்று கூறிவிட்டதால் தேநீரில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் மருந்தை கலந்து கொடுத்து விட்டேன் என்று மெசேஜ் வர அதிர்ச்சி அடைந்த ஜெயசூர்யா முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மஞ்சள் காமாலையும் சிறுநீரகமும் செயலிழந்து விட்டதாக தெரிவித்து தொடர்ந்து பல நாட்களாக அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாம். ஜெயசூர்யாவின் தந்தை ஏழுமலை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அந்த இளம்பெண் மீது புகார் கொடுக்க திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் சொல்லிக்கலாம். ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்ந்தவருக்கு தான் சொன்னான், அந்தமாரி அந்த பொண்ணு கலந்து கொடுத்துட்டு நான் குடிச்சிட்டேன் அப்படின்ற மாரி சொன்னோம். இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து வச்சுருக்கோம். ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு சேட் பண்ணிக்கிறேன், அந்தமாரி கலந்துருக்கேன் குடிச்சிட்டியா என்னான்ட்டு. அதை பண்ணக்குள்ள தான் நாங்கள் வாட்ஸ்அப் எடுத்து நாங்கள் பார்க்கக்குள்ள தான் தெரியும். அவன் சூர்யா கூட அப்போ சொல்லலை, இந்தமாரி நாங்கள் வாட்ஸ்அப் எடுத்து செக் பண்ணக்குள்ள தான் எங்களுக்கு தெரியும் எல்லாமே.